பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, என்ன ஆச்சு? போன வேகத்திலேயே வந்துட்டீங்க. நானா எங்க வந்தேன், வர வேண்டியதா ஆயிடுச்சு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிங்க. நாங்க தப்பிக்க வழியே இல்லாம பண்ணிட்டீங்களே. ராமகிருஷ்ணா அவர்களே, உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பத்தின விஷயங்கள் அத்துப்படி. அதனால உங்க நல்லதுக்காக நான் சொல்றேன், உங்ககிட்ட ஒப்படைச்ச வேலையை முடிச்சிடுங்க, இல்லைன்னா கஷ்டம். வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணிடாதீங்க. எங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. நீ என்ன போல இல்லைன்னாலும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நான் பேரை சொல்ல மாட்டேன், ஆனா நான் யாருங்கிறத கண்டுபிடி. நான் எப்பவும் உண்மையதான் சொல்லுவேன். எந்த நிலைமையிலையும் பேராசைப்பட மாட்டேன். தூரமா போனா காணாம போயிடுவேன். நெருங்கி வந்தா மட்டும்தான் தெரிவேன். இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிங்க. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? இதுக்கான விடைய நான் இப்பவே சொல்லிடுறேன். இத பாருங்க சம்புவா அவர்களே, நாம ஒரு 10 நாளைக்கு கடுமையான விரதம் இருப்போம். எல்லா ராசியும் திசை திரும்பும். இப்போ நீங்களே ஒரு முடிவெடுங்க. அதுவும் இந்த புதிருக்கான விடை வேணும்னா நீங்க கடுமையான விரதம் இருங்க. ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே, என்கிட்ட இப்ப அதுக்கெல்லாம் நேரம் சுத்தமா இல்ல. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க. அந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லங்க. கிளி. கிளிய? பேசுற கிளி. இந்த புதிர்க்கான விடைதான் அந்த கிளி. என்ன போல இல்ல, ஆனா என்ன மாதிரி தான். கிளியால மட்டும்தான் மனுஷங்களோட எல்லா பாஷையும் பேச முடியும். அப்புறம் மிளகா சாப்பிடுறதுக்கும் வாய திறக்கும். இந்த புதிர்க்கான பாதி பதில் கிளி, ஆனா பாக்கி எனக்கு தெரியல. இருந்தாலும் பாதி நான் சொல்லிட்டேன்ல. இல்ல, இந்த புதிருக்காது விடையா இருக்க முடியாது. ஏன்னா என் அப்பாவுக்கு கிளினாலே சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்ல, சத்தம் போடுற எதுவும் அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அவரு நிலத்தை விட்டு விலகி அமைதியை தேடி இந்த கடல்ல தஞ்சம் அடைஞ்சாரு. அதனால கிளி இந்த புதிருக்கான விடையா இருக்க முடியாது. அப்படின்னா இழுக்கு பதில் மந்தளவாதியா தான் இழுக்கலாம். தூரமா போனா அவளு காணாம போயிடுவாளு. நெருங்கி வந்தா கண்ணுக்கு தெளிவாரு. அது மந்தளவாதியே தான். அவராலதான் காணாம போக முடியும். அப்படி திரும்பியே வர முடியும். தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிர்லயே ஏதோ ஒரு குழப்பம் இருக்கான். இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட தந்தையார் உங்களுக்குன்னு எந்த சொத்தையுமே விட்டுட்டே போகலையா. ஏதோ தேவையில்லாம உங்களை குழப்பறதுக்காக இந்த தேவையில்லாத புதிரை விட்டுட்டு போயிருக்காராம். வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். இவங்களை மன்னிச்சு விட்டுடுங்க. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேங்க. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இரு. நானே யோசிச்சு பாக்குறேன். இருங்க. இந்தாங்க பருப்பி சாப்பிடுங்க. எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும். உப்புமா சூடா இருக்கு. உப்புமா சூடா இருந்தா அதை கொண்டு வர வேண்டியதானே. எதுக்கே இதை கொண்டு வந்த? எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். அடே கனிமணி, நீங்க என்னடா யோசிக்கிறீங்க? யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்களும் யோசிங்க குருஜி. அதுக்கு விட தெரியணும் இல்ல? கண்டிப்பா சம்புவா உங்களுக்கு நிறைய தட்சணை அள்ளி கொடுப்பாரு குருஜி. நீங்களும் யோசிங்க. கண்ணாடி.
இந்த புதிருக்கான விடை கண்ணாடி தாங்க. கண்ணாடியா? என்ன போல இல்ல, ஆனா என்ன மாதிரியே இருப்ப. பேரை சொல்ல மாட்டேன், நான் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணாடியில நமக்கு தெரியற எந்த ஒரு பொருளும் போலியானதா இல்லாம உண்மையாவே தான் தெரியும். அது கண்ணாடியா தான் இருக்கணும். ஏன்னா அதை விட்டு விலகி போனா நமக்கு எதுவுமே தெரியாதே. நெருங்கி வந்தா மட்டும்தான் தெரியும். அதனால இந்த புதிருக்கான விடை கண்ணாடி. சபாஷ் பண்டிதர் ராமகிருஷ்ணா, சபாஷ். அது கண்ணாடியே தான். அதுக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்துகிட்டு அவர் மனசுல இருக்கிறதை எல்லாம் வெளியே கொட்டுவார். பாத்தீங்களா? ரொம்ப சிறப்பு. வெளியில தூக்கி வீசிடுவேன். இதுக்குமா? சரி சரி, வாங்க 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 சீக்கிரம். இங்க எதுவுமே இல்லையே. இங்க அலங்காரம் பண்ற பொருள் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்படின்னா ராமகிருஷ்ணாவோட அம்மா சொன்னது உண்மைதான். என் அப்பா எனக்காக எந்த சொத்தையும் விட்டுட்டு போல. அவரு என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு. சுவாமி, இப்ப நமக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட உதவி தேவையே இல்ல. அவரை வெளியே தூக்கி வீசுங்க. குடும்பத்தோட சேர்த்து வெளியில தூக்கி வீசுங்க. இது சரியான முடிவுதான். நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனை வெளியே தூக்கி எறிஞ்சிருங்க. ஆனா அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எதுக்காக அவங்கள வெளியே தூக்கி எறியணும்? நீங்களே பாருங்க, பாவம் அந்த அம்மா, தள்ளாத கிழவி. இந்த சாரதா ராமகிருஷ்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு சேவை செய்வாங்க. அப்புறம் இந்த குண்டப்பா, பாவம் இவன் சின்ன பையன். நான் சின்ன பையன் கிடையாது. எப்பவும் நான் ஒரு தைரியமான ஆம்பளை தான். என்னது? இவன் என்ன சொல்றான்? பயமுடுறான், பயமுடு. இது பாருங்க சம்பு அவர்களே, இவங்களை விடுதலை செஞ்சிருங்க. இது இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியாரோட உத்தரவு. இல்ல, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ராஜகுரு தாத்தாச்சாரியார் அவர்களே, நீங்க உங்க பூஜையும் அர்ச்சனையும் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? முடிஞ்சது, அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சது. சுவாமி, தாத்தாச்சாரியாரையும் அவரோட சிஷ்யர்களையும் தூக்கி வெளியில வீசுங்க. இனிமே நீங்க பயன்பட மாட்டீங்க. வீரர்களே, இவங்களை பிடிங்க. விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க, தள்ளி போங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் தான் விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார். மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரே என்ன மரியாதையோட நடத்துவாரு. ஒருவேளை இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவர் உங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பாரு. ஓஹோ, வீரர்களே, முதல்ல இந்த தாத்தாச்சாரியாரை தூக்கி கடல்ல வீசுங்க. நடக்கட்டும். என்ன விட்டுருங்க, நான் சாக விரும்பல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம். என்ன ஏன் கூட்டிட்டு போறீங்க? நான் ஒரு வாய் சத்த பூச்சி. எங்க குருநாதரை மட்டும் கூட்டிட்டு போறீங்கல்ல, அவருக்கு மட்டும் தண்டனையை கொடுங்க. அவரு பேசுனது எங்க ரெண்டு பேரும் உங்க அடிமையா வச்சுக்கங்க, எங்களை விட்டுடுங்க. இங்க பாருங்க, அம்மாவை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கடைசி ஆசையை நிறைவேத்துங்க. அவங்களோட தடியை கொடுத்துருங்க அவங்க கிட்ட. முதல்ல அம்மாவை தள்ளி விடுங்க, அதுக்கப்புறம் என்ன தள்ளி விடுங்க. அலலாமா, முதல்ல வந்து என்ன காப்பாத்து. இது எல்லாமே உன்னாலதான்டா. படிச்சு படிச்சு சொன்னேன், மத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்காதன்னு கேட்டியா? இப்ப அனுபவிக்க போறோம். என்ன மன்னிச்சிடலாமா, எங்க எல்லாரையும் காப்பாத்து. அழுது பிரயோஜனம் இல்ல, எல்லாம் எல்லையை மீறி போயிடுச்சு. இத பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. வேணும்னா நான் உனக்கு பரிசு பொருள்லாம் தரேன். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஐயா கொள்ளைக்காரரே, நாங்க ஒரு பாவமும் செய்யாதவங்க. தூக்கி வீசுங்க, முதல்ல ஆச்சாரியாரை தூக்கி வீசுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்ன விட்டுரு.
குருதேவா இரு இரு அவசரப்படாத, கொஞ்சம் இரு. எனக்கு மீன் வாடை சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை என்ன கொல்லணும்னு நினைச்சா வேற வகையில கொல்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு விட்டுரு. நிறுத்து. பாவம். சுவாமி, ராமகிருஷ்ணாவை உள்ள கூட்டிட்டு வா. ஆனா எஜமா, அவரை உள்ள கூட்டிட்டு வந்தா மத்தவங்கள என்ன பண்றது? மத்தவங்கள தூக்கி வீசுங்க. இது நியாயமே இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு வகையிலையும் நான் உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டேன். சரி சாமி, எல்லாரையும் உள்ள அனுப்பு. வாங்க உள்ள கூட்டிட்டு போங்க, வாங்க. கதவை ஏன் சாத்திட்டீங்க? இருங்க, நானும் வரேன். யாராவது தயவு செஞ்சு கதவை திறங்க, நானும் உள்ள வரேன். எனக்கு மீன் வாடையே பிடிக்காது. ஆமா. நீலவண்ண நாடா, பச்சை உள்ளாடை. குரங்குங்க சாப்பிடுறது வாழைப்பழத்தை, குணத்தால ஏறுறது மரத்தை. ஒட்டகத்தோட வாயில இருக்கிறது ஜீரகம், அது ஒரு வைரம். ஒருவேளை நீங்க புத்திசாலியா இருந்தா இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிங்க. நீல பண்ண நாடா, அப்புறம் எச்ச உள்ளாடை. அலையச்ச இல்ல பச்சை பச்சை. அதுதான் குரங்கு வாழைப்பழம் சாப்பிடும், ஒட்டக சீரக சாப்பிடும். அறிவு கட்டவனுங்களா, வாய மூடுங்க. இல்லன்னா அந்த சம்புவா எல்லாரையும் தூக்கி வெளியே எறிஞ்சிருவார். பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க. அத மறுபடியும் ஒரு தடவை படிச்சு காட்டு. இதுக்கு முன்னாடி படிச்சப்போ என் காதுல சரியா விழல. ஆமா, என்னது அது? நாய், நரி, குரங்கு, என்ன என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே, தெளிவா சொல்லு. தாத்தாச்சாரியார் அவர்களே, நீங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. இதுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. அதனால படிச்சு காட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. வெளியே தூக்கி போட்டுருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க சேட்டைய பார்த்தா இந்த புதிருக்கான பதில கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது. இதுக்கு பதில் ரொம்ப சுலபங்க. அப்ப சீக்கிரமா சொல்லுங்க, நான் ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இந்த புதிருக்கான பதில் என்னன்னா, அது ஒரு தீவுங்க. தீவா? தீவுனா என்ன அர்த்தம்? தீவுக்கு அர்த்தம் தீவுதான். சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இங்க பக்கத்துல எங்கேயாவது தீவு மாதிரி ஏதாவது இருக்கா? தீவு 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 இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்தா நீங்க எனக்கு எதிரா ஏதோ சதி வேலை பண்ற மாதிரி இல்ல தெரியுது. இந்த புதிர் முதலாவது புதிரை விட கஷ்டமானதா இருக்கு. அப்படி இருந்தும் உங்களுக்கு முறை படிச்ச உடனே விட தெரிஞ்சிருச்சா? நான் இத நம்ப மாட்டேன். இதுல புரியாம போறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. தீவுன்னு ஒரு சாக்க சொல்லி நாங்க உங்களை அங்க கூட்டிட்டு போன உடனே எங்க கப்பலோட நங்கூரத்தை இறக்கி நீங்க அங்க இருந்து தப்பிக்கலான்னு தானே பாக்குறீங்க? ஐயா சம்புவார்களே, இந்த புதிருக்கான பதில் தீவு தாங்க. படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதையே உங்ககிட்ட சொல்றேன். இல்ல 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 இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். இந்த புதிருக்கான விட தீவுதான்னு முதல்ல எனக்கு தெளிவா சொல்லுங்க. சரிங்க, நீங்க முதல்ல ஒரு நீலவண்ண நாடாவும் பச்சை உள்ளாடையும் கொண்டு வந்து கொடுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்க. நாடாவா? உள்ளாட? ஆமா. சுவாமி, உத்தரவு கொடுங்க ஏஜமா, உப்மா சூடா இருக்கு. நாடா, உள்ளாட. கொண்டு வரேன் ஏஜமா. யாரோட கேக்குறாருன்னு தெரியலையே. இந்தாங்க ஏஜமா. உப்மா சூடா இருக்கு. சுவாமி, இங்க நாடா மட்டும்தான் இருக்கு. உள்ளாட எங்க? மன்னிச்சிருங்க ஏஜமா, பச்சை உள்ளாட கிடைக்கவே இல்ல. சரி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வேற நேரத்துல இருக்கிற உள்ளாடைய கூட கொடுங்க. சுவாமி, நீ ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒண்ணு கொண்டு வா. மன்னிச்சிடுங்க ஏஜமா, ஒண்ணு கூட கிடைக்கல. சுவாமி, நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட உள்ளாடை
உப்மா ஆறி போச்சு. வீரர்களே, இங்க இருக்கிற யார்கிட்டயாவது பச்சை உள்ளாடையா இருந்தாலும் சரி, இல்ல வேற வண்ண உள்ளாடையா இருந்தாலும் சரி, ராமகிருஷ்ணா கிட்ட கொடுங்க. ஆச்சரியமா இருக்கு, இத்தனை வீரர்கள் இருக்கீங்க, யாருமே உள்ளாடைய போட்டுக்கலையா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னதே? வேற ஆளை பாருங்க, அதெல்லாம் இங்க நடக்காதுங்க. நான் என் உள்ளாடை மட்டும் இல்ல, என் மேலாடைய கூட கழட்டி கொடுக்க மாட்டேன், சொல்லிடுமா? கடுப்பு ஏத்திக்கிட்டு. ராஜகுரு தாத்தாச்சாரியார் அவர்களே, என்னது? அது வந்து இங்க வர அவசரத்துல நான் என்னோட உள்ளாடைய போட்டுக்கல. சிவ 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 சிவா. இல்ல 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 இல்ல, நான் எதுவும் பண்ணல. நான் கூட என் குருஜி மாதிரி தான். நாங்க சின்ன வயசுலதே இவரை பார்த்து கத்துக்கிட்டோம். நாங்களும் குருஜி மாதிரி உள்ளாடை போட்டுக்கல. உள்ளாடை இல்லாத சிஷ்யர்களே தூக்கி வீசிடுவேன். குண்டப்பா, இல்ல 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 இல்ல, என் உள்ளால ரொம்ப சில்லது, நான் அதை குளுக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் காத்திருங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இந்தாங்க இந்தாங்க ஏன் உள்ளாட. என்ன புண்ணாக்காம உங்க பொண்ணான கைகளால அதை அப்படி வச்சிருங்க. நீங்களே வாங்கிக்கங்க. கீழே வைங்க. வாங்கிக்கங்க. ஐயோ, கீழே வைங்க. வாங்கிக்கங்க. வச்சிருமையா. சரி. சுவாமி, கடல் கொள்ள காலெல்லாம் எழுந்துக்கிட்டு பஞ்சு முட்டை கல்லல்ல உள்ளாட போட்டுக்கலாலே. இப்ப சொல்லுங்க பண்டிதரே, இந்த புதிருக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு நீங்க இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரே இடத்துல வச்சு தாங்களேன். இப்ப இதை என்ன பண்றது? அத நீங்க தொட்டுறாதீங்க, அத நானே பாத்துக்கிறேங்க. சம்புவா மகாதேவ் அவர்களே, நானே பாத்துக்கிறேங்க. அப்ப சரி, நீங்களே பண்ணுங்க. பாருங்க, இப்போ இந்த நீலவண்ண நாடா இருக்கு பாத்தீங்களா, இது இப்படி சுத்தி இருக்கிறதுனால இதுக்கு அர்த்தம் கடல். நடுவுல இருக்கிற பச்சை உள்ளாடை தான் தீவு. ஆனா இது ரோஜா நிறத்துல எல்லாம் இருக்கு. குருதேவா, பச்சை நிறத்துல இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்படி நினைச்சுக்கிட்ட பச்சை உள்ளாடைக்கு அர்த்தம் என்னன்னா பசுமை. கொடி, செடி, பசுமை அப்படின்னா பூமி. அந்த பூமி மேல குரங்கு, ஒட்டகம் இது எல்லாமே நடமாடும். அதுங்க இஷ்டத்துக்கு சுத்தி திரிஞ்சு சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா அந்த புதிருக்கான அர்த்தம் வந்து கடலுக்கு நடுவுல பச்சை பசேல்னு இருக்கக்கூடியது என்ன? ஒட்டகம். கீரை. என்னதே? இல்ல இல்ல, வாழைப்பழம். இல்ல இல்ல, தனியா. கடலுக்கு நடுவுல தனியா விளையாதா? கண்டிப்பா இது ஏதோ ஒரு கடல் மரமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, கடல் மரமெல்லாம் கிடையாது. கடலுக்கு நட்ட நடுவுல இருக்கிறது பசுமையான தீவு, சின்ன தீவு. அப்புறம் சீரகம். ஒட்டகத்து வாயில சீரகம்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? சீரகம். சீரகம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு தீவுல ரத்தினத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி பேர்ல தீவு இருக்கா? ரத்தனம், சீரகம், கோமேதகம். அந்த பேர்ல ஒரு தீவு இருக்கு. கோமேதகம்னா அது வைரத்துல ஒரு வகை. அப்ப நம்ம புதிருக்கு பதில் இந்த கோமேதகம் தீவு தான். அந்த தீவுல புதையல் மட்டும் கிடைக்கட்டும் ராமா, உன்னை தூக்கி வீசிடுறேன். அந்த தீவுக்கு மட்டும் போய் சேர்ந்துட்டேன்னா அங்கிருந்து தப்பிச்சு போக நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அப்ப கோமேதகம் தீவு தான் புதிருக்கான பதில். கப்பல கோமேதகம் தீவு பக்கம் திருப்புங்க. உடனே திருப்பிடுறேன் எஜமா. உப்மா சூடா இருக்கு. நானும் அந்த தீவுக்கு வரேன். இந்த கப்பல் ஒரே ஆடுன்னு ஆடி என் உடம்பெல்லாம் வலிக்குது. தரையில நடக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. முடியாது. அங்க நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் மட்டும்தான் போறோம். என்ன இப்படி சொல்றீங்க? இந்த கப்பல்ல இருந்தா எனக்கு மூச்சு இறக்குது. நானும் வருவேன்.
இந்த தடிய பாத்தீங்களா? என்னை யார் தடுக்கறாங்கன்னு பாத்துடுறேன். ஐயோ அம்மா, ஆவேசப்படாதம்மா, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. பொறுமை. ஐயா நண்பரே, நம்ம எல்லாரும் அங்க போறதுக்கு அனுமதி கொடுங்க. அது என்னன்னா, எல்லாரும் கப்பல்ல போறதுனால உடல்நிலை கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது வயிற்று வழியில வாந்தி எடுத்துட்டாங்கன்னா கப்பலே பயங்கரமா நாத்தம் அடிக்கும் இல்லையா? அது தேவையா? ஆ, நானும் என்னோட சிஷ்யர்களும் கூட அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டோம். ஓ, போதும் போதும் போதும், விவரமா சொல்ல வேண்டிய தேவையில்ல. சரி, நாம எல்லாரும் அந்த தீவுக்கு போலாம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் யாராவது என்னை ஏமாத்தணும்னு நினைச்சு தப்பிச்சு போக நினைச்சீங்க, இந்த பையன் குண்டப்பா நாம திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே இருப்பான். ஒருவேளை யாராவது அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான தண்டனைய அந்த பையன் அனுபவிப்பான். என் பேரு குண்டப்பா. நான் உள்ள சில பைய கிடையாது. நான் உள்ள ஆம்பல்ல. பயமூடு. ஏதோ ஒண்ணு, நீ எங்களோட வர முடியாது. எங்க பிடியில இங்கே இருக்கணும், புரியுதா? வீரர்களே, அவனை பிடிங்க. இப்ப என்ன பண்ண போற ராமா? அந்த சம்புவா குண்டப்பாவை சிறைப்பிடிச்சு வச்சுட்டான். கொஞ்சம் அமைதியா இருப்பட்டு, என்னை யோசிக்க விட. இத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கடல் கொள்ளையன் ஷாக்கால் ஒளிச்சு வச்ச புதையல நீ கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும். இல்லனா இந்த சம்புவா குண்டப்பாவை விடவே மாட்டான். இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் குண்டப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இப்ப என்ன பண்ணணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா? வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். அட, முதல்ல எங்களை உள்ள போக விடுங்க, அதுக்கப்புறம் வெளிய பத்தி பேசுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நாம என்ன பண்ணணும் பண்டிதர் அவர்களே? சீரகம் விக்கிற கடையை தேடணும். ஏவா உங்களுக்கு மறந்து போச்சாங்க? விலை உயர்ந்த வைரம், ஒட்டக வாயில சீரகம். அந்த புதிர் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா சீரகம் எதுக்கு? நாம ஒட்டகத்தை போய் தேடுவோமே. பெருசா பிரம்மாண்டமா இருக்கும், சுலபமா கிடைச்சிடும். அப்புறம் அதோட தோலை உரிச்சு சீரகத்தை எடுத்துடலாம். ஆஹா ஆஹா, பாத்தியா பண்டித ராமகிருஷ்ணா, இவர் உன்னை விட ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. இத பாருங்க ஐயா, உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையே இல்லை. அதனால நான் விஜயநகரத்துக்கு கிளம்பட்டுமா? சம்பு ஐயா, எனக்கு என்ன தோணுதுன்னா, சீரகம் விக்கிற அந்த கடைக்கு பக்கத்துல தான் ஒட்டகம் இருக்கணும். ஒருவேளை உங்க மனசுல நீங்க பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தா, அப்ப அதை நீங்களே போய் தேடிக்கோங்க. எங்களை விடுங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, நீங்க தான் புத்திசாலி. இவர் சொல்ற மாதிரி செய்யுங்க. சம்பு அவர்களே, உங்க கூட தான் இத்தனை பேர் இருக்காங்களே. ஜீரகத்தை மட்டும் இல்ல, வைரத்தையும் தேட முடியும். அதனால என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படாது. அதனால நான் விஜயநகரத்துக்கு கிளம்பி போட்டுமா? சரியான பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்க குறிச்சு தேவையில்லாம தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. இந்த கடல் கொள்ளைய உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலா சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவான். அதே சொர்க்கத்துக்கு இல்ல, நரகத்துக்கு அனுப்பி வச்சிடுவாரு. கிட்டவா சொல்லுங்க குருஜி. இப்போ நாங்க என்னதான் பண்றது? நீங்க பெண்கள், நீங்க ஆண்கள், நீங்க பெண்கள் எல்லாரும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நிஜமா உப்மா சூடா இருக்கு. ஒருவேளை இவங்க எல்லாம் அப்படியே ஓடி போயிட்டாங்கன்னா? ஓடட்டும். என்னது? எனக்கு மத்தவங்க யாரும் தேவையே இல்லை. நிஜமா உங்களுக்கு புரியல? உப்மா சூடா இருக்கு. உப்மாவை விட இந்த தீவோட விதிமுறை ரொம்ப சூடா இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கடுமையா இருப்பாங்க. இவங்கள யாராவது ஒருத்தர் ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணி மாட்டிக்குவாங்க. அப்புறம் நம்மளையும் மாட்டி விட்டுருவாங்க. அதனால இவங்களுக்கு தூரமா இருக்கிறது தான் நல்லது. அம்மா சாரதா, நீங்க ரெண்டு பேரும் சும்மா போய் சுத்தி பாருங்க. சுத்தி பாக்குறதுல என்ன பிரயோஜனம்? என்னால எதையும் வாங்க முடியாதே. என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. ஓஹோ, இல்ல என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சாமிக்கு 2 மாசம் சம்பளம் கொடுக்கல. அப்ப சரி அம்மா சாரதா, நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே வாங்க. நம்ம சுத்தி பார்க்கலாம். ஒருவேளை நேரம் இருந்ததுன்னா அந்த சீரகத்தை தேடி பார்க்கலாம். என்னங்க, வாங்க வாங்க. வேண்டாம் வேண்டாம்.
என்னோட கடைசி பணப்பை. இவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. சம்பு அவர்களே, நானும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? விடவே மாட்டான். நீங்களும் போய் சுத்தி பாருங்க தாத்தாச்சாரியார் அவர்களே. உங்களை யாரு தடுத்தா? பணம் தான் தடுக்குது. நான் ஒண்ணும் பணம் காய்க்கிற மரம் இல்ல, என்ன பிடிச்சு குலுக்குனா கொட்டுறதுக்கு. அப்படின்னா சரி, நானும் உங்க கூடவே வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருங்க ஒரு நிமிஷம். சுவாமி, சுவாமி, உங்ககிட்ட கொடுத்து நானு அப்புறமா சம்பளத்தோட சேர்த்து. மாறி போச்சு. வாங்க. வாங்க, வாங்க, இந்த ஊரையே வாங்கிடலாம். இப்ப நம்ம வேலையை பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, வாங்க வாங்க. வெளியே தூக்கி எரிஞ்சிருவேன். கனிமணி, பாத்தீங்களா நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த சம்புவாவை முட்டாளாக்குனேன். அதை நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை குருஜி. அடிக்கடி பாருங்க, சிஷ்யர்கள் எப்பவும் குரு மேல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சாதுரியமா நான் அந்த சம்புவா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம் பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம விஜயநகரத்துக்கு போய் சேர்றதுக்கு தேவையான பணமும் நம்ம கிட்ட இருக்கு. உங்க மூளை மாட்டு மூளை மாதிரி பெருசா இருக்கு குருஜி. நீங்க நரியோட மனுஷ அவதாரம் குருஜி. நீ என்ன நரின்னு சொன்னியா? இங்க வா. இல்ல குருஜி, நான் உங்களை புகழ்ந்து தான் பேசுறேன். கையை எடு. வாங்க, நாம விஜயநகரத்துக்கு போறதுக்கான படகை தேடியே ஆகணும். சரி குருஜி. தர்மம் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஏதாவது கொடுங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஏதாவது நாணயங்கள் இருக்கா? என்கிட்ட ஒரே ஒரு பித்தளை நாணயம் தான் இருக்கு. அதுவும் நீங்க மறந்து போய் என்கிட்ட கொடுத்தது. ஆனா அது கூட என்கிட்ட இல்ல குருஜி. நீங்க தான் பணத்தை கண்ணிலே காட்டலையே. அந்த ஒரே ஐயோ, ஒரு பித்தளை தான் இருக்கு. பித்தளையா? உதவாக்கறீங்களா? கொடுங்க, அதை கொடுங்க. குருஜி, நீங்க தான் நிறைய வச்சிருக்கீங்களா, கொடுக்க கொடுங்கன்னு வேண்டியது சொன்னேன். கொடுத்த மாதிரி கொடுத்து புடிங்கிக்கிறேன் பாருங்க. வேண்டாம் வேண்டாம், நாணயம் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா சாப்பாடு நீ கொடுங்க. ஒரு பிச்சைக்காரன். நாங்க எதை கொடுக்கறோமோ அதைத்தான் வாங்கிக்கணும். நீங்க விருப்பப்பட்டுதான் இந்த நாணயத்தை கொடுக்கறீங்களா? தானத்துல கர்ணன். எப்பவும் எல்லாருக்கும் தானம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இதை வாங்கிக்க. என்னோட புகழ பாடிட்டு இங்க இருந்து சந்தோஷமா கிளம்பி போ. நீங்க நாணயம் கொடுத்தீங்களா? ஆமா, கொடுத்தேன். நீங்க பிச்சைக்காரனுக்கு நாணயம் கொடுத்து கோமேதகம் தீவோட விதிமுறைகளை மீறி இருக்கீங்க. இங்க தானம் பண்றது பெரிய குற்றம். பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் போடணும். இத பாருங்க, எங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா நாங்க வெளியூர்காரங்க. காவல் அதிகாரி ஐயா, நான் இவங்க கிட்ட அப்பவே எச்சரிச்சேன். ஆனா கேட்கவே இல்லை இவங்க. வாய மூடு. என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? எப்போ என்னன்னு எச்சரிக்கை கொடுத்த? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நாணயம் கொடுக்காதீங்கன்னு. சாப்பாடு கொடுத்தா போதும் நானே. நீ சொல்ல வந்ததை தெளிவா சொல்லிருக்க வேண்டியதானே? இத பாருங்க ஐயா, தப்பு பண்ணது இந்த பிச்சைக்காரன் தாங்க ஐயா. உங்களை நான் எச்சரிக்கிறேன். கோமேதகம் தீவுல மத்தவங்க மேல பழிய போடுறதும் குற்றம் தான். குருஜி, கொஞ்சம் அமைதியா இருங்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்க குருஜி, இல்லைன்னா பெரிய தண்டனை கொடுத்துட போறாங்க. இப்போ எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கான தண்டனை என்னன்னா, நீங்க எண்ணெயை எடுக்கணும். எப்படி? அந்த மாதிரி. நாசமா போச்சு. உப்மா சூடா இருக்கு எஜமா. எஜமா, என்ன விஷயம் சுவாமி? உப்மா சூடா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுல, சீரகம் விற்கிற கடை இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கு. அதோட வாசனை எனக்கு நல்லா வருது. அதோ அதோ அங்க ஜீரகம் விக்கிற கடை. சம்பு ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேங்க. தயவு செஞ்சு அங்க வந்து உங்க வாயை திறக்காம இருங்க, போதும். ஏன்டா? சரிங்க, ஜீரக கடை அங்க இருக்கு, நீங்க இங்க இருக்கீங்க. அப்ப நீங்களே போய் அவங்க கிட்ட பேசிக்கங்க. நான் கிளம்புறேன். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, கோபப்படாதீங்க. வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க போங்க, நான் அமைதியாவே இருக்கேன்.
போ சீக்கிரம் அனுப்பி வை. வாங்க வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க, எத்தனை மூட்டை வேணும், என்ன வேணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு மொத்தமாலாம் வேண்டாம். ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த முகத்தை கொஞ்சம் பாருங்க. நான் ஏன் பார்க்கணும்? ஒரு தடவை பாருங்களேன் ஐயா, கெஞ்சி கேக்குறேன். நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்ல, அப்படிதானே? அவர் இவரோட அப்பாங்க. அப்படியா? அப்ப நீதான் அவர் பையனா? 100 பொற்காசுகள் என்கிட்ட கடனை வாங்கிட்டு என் கண்ணுல படாம அலைய வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் கொடுத்த கடன் அவ்வளவுதான், கோவிந்தான்னு நினைச்சேன். ஆனா அவர் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து என் கடனை அடைக்க சொல்லி இருக்காருல்ல. என்னப்பா வாயை திறக்க மாட்டேங்கிற? அது சரி, அவர் இப்ப நல்லா தானே இருக்காரு. பாருங்க, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்ல, தயவு செஞ்சு அமைதியா இருக்க சகோதரரே. இங்க பாருங்க கடைக்காரரே, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனது இவரோட அப்பா கிடையாதுங்க. ஆனா இவரோட அப்பா ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதையலை மறைச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உதவியை கேட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இவனையும் தெரியாது, இவங்க அப்பனையும் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஜீரகம் ஏதாவது வேணும்னா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. சரி. இதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பணம் தானே உங்ககிட்ட கேட்டேன். ஐயா மகாராஜா, எதுக்கு ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிற அவகாசத்தை கொடுங்க. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க பேசி பாருங்க. தூக்கி எறிஞ்சிருவேன். என்னது? என்ன தூக்கி எறிய போறீங்களா? இது என் கடைங்க. இல்ல, இவரே உங்களை சொல்லல, என்னதான் சொல்றாரு. ஆனா நீங்க வெளியில தானே இருக்கீங்க, இதுக்கு மேல எங்க தூக்கி வீச போறாரு? தாயே, என்னால முடியலையே. சரிங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்குங்க. இங்க பாருங்க ஐயா, நாங்க எதையுமே வாங்க வரலங்க. எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு தகவல் மட்டும் தாங்க. இங்க பாருங்க, ஜீரகம் வாங்க போறீங்களா மட்டும் என்கிட்ட பேசுங்க. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உருவியாச்சே. இப்போ ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். சுவாமி, காசு தானே, இந்தா. காசு தானே கேட்டீங்க, காசு வாங்கிட்டீங்கல்ல. இப்போ நீங்க நாங்க கேக்குற தகவலை கொடுக்கலாமே. கண்டிப்பா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? நாங்க இப்போ ஒரு புதிருக்கான விடையை தான் தேடிட்டு இருக்கோம். அந்த புதிருக்கான முதல் பாகத்துக்கான பதிலா தான் இப்போ இந்த தீவுக்கே வந்து சேர்ந்திருக்கோங்க. ஆனா இப்ப புதிரோடைய 2வது பாகப்படி நாங்க ஒரு சீரகம் விக்கிற கடைக்கு போகணும்னு அதுல போட்டிருக்குங்க. ஆனா இந்த தீவுல எக்கச்சக்கமா ஜீரகம் விக்கிற கடை இருக்க. கோமேதகம் தீவு ஜீரகம் விக்கிறதுல பிரபலமான தீவு. நாங்கெல்லாம் பல இடங்கள்ல இருந்து ஜீரகத்தை வாங்கி இங்க சேமிச்சு வச்சு விற்போம். பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் இந்த ஜீரகத்தை விக்கிறதுக்காக அனுப்புவோம். நீங்க இந்த சங்கீத் திம்திமாவோட கொஞ்சம் என்ன ஏதுன்னு பேசி பாருங்களேன். அது யாருங்க சங்கிங் திம்திமாவா? அவர் எங்களோட தலைவர், ஜீரகத்தோட சக்கரவர்த்தி. அவர்தான் முதல்ல இந்த ஜீரக வியாபாரத்தையே ஆரம்பிச்சு வச்சாரு. இல்லனா இந்த சாப்பாட்டுல ருசின்றதே கிடையாது. இப்போ அவரு எங்க இருப்பாரு? அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவரு இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. அவர் தன்னோட இறையை இந்நேரம் தேடிக்கிட்டு இருப்பாரு. இறையா? என்னங்க சொல்றீங்க? நான் சொன்ன அந்த சங்கீத் திம்திமா சூது விளையாடுறதுல கை தேர்ந்தவர் தெரியுமா? யாரா இருந்தாலும் அவங்கள சுலபமா தோக்கடிச்சிருவாரு. புத்திசாலித்தனமா அவங்க காலை பணைய வச்சு தோக்கடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய காலை வெட்டி எடுப்பாரு. காலையா? காலை எதுக்குங்க? அவர் ஒரு விபத்துல தன்னுடைய காலை இழந்துட்டாரு. அதனாலதான் அவர் ஜெயிக்கும் போதெல்லாம் எதிராளிங்களோட வலது காலை வெட்டி சேகரிச்சு வச்சுக்குவாரு. அவருக்கு அந்த விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவரை சங்கீத் திம்திமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் கால் இருக்குல்ல? இருக்கு எல்லாருக்கும் கால் இருக்கு. எங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தான் அவரை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் அவர் கூட எப்படிங்க போட்டி போட வருவாங்க? இது எல்லாருக்குமே தெரியாது. இந்த தீவுல யார் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அந்த காரணத்தினால வெளியூர்ல இருந்து யாராவது வந்தா அவங்கள ரொம்ப சாதுரியமா தன்னுடைய வலையில சிக்க வைப்பாரு. ஒருவேளை இந்த தீவுக்கு வரவங்க யாராவது சங்க ஊதுனாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்க சங்கீத் திம்திமாவை சூது விளையாட அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த தீவுக்கு வந்து எதுக்குங்க ஒருத்தங்க சங்கு ஊத போறாங்க? அது தேவையில்லாத வேலையாச்சே.
அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த நபர் ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருந்தாலும் கீழே இருக்கிற நாய் கூட அவனை கடிக்க முடியும். ஒட்டகம் சொன்னார். ஒட்டகம் ஒட்டகம் ஒட்டகம்னு யார் சொன்னா? ஒட்டகம் நம்மளதான் சொல்ல வராரு. நாம யாராவது ஒருத்தக ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருந்தாலும் நாய் கடிக்கும்ங்கிறாரு. அவர் தான் ராஜகுரு தாத்தாச்சாரியார். ஈஸ்வரா, அவர் கண்ணுல மட்டும் சங்கு பட்டுடக்கூடாதுப்பா. ஆமா குருஜி, இன்னும் கொஞ்சம் தான். நீங்க பாதி பணிய நிரப்பிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. மறுபடியும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க தண்ணி கொண்டு வாங்கடா. கண்டிப்பா குருஜி, கண்டிப்பா. நாங்க உங்களுக்காக தண்ணீர் இல்ல, அந்த கங்கா ஜலத்தையே கொண்டு வரோம். போய் தானே சொன்ன மணி. டேய், நான் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கேன். இன்னைக்கு போய் சேர்ந்துருமா கிழமை. சரி குருஜி, அப்படி எல்லாம் உங்களுக்காக நாங்க இளநீர் கொண்டு போறோம். நல்லா இழுங்க, உங்களால முடியும் குருஜி. அப்படி ஏத்தி விடுற மணி. கிழமை மண்டையை போடட்டும். அம்மா, அங்க பாருங்க, சங்கு ரொம்ப அழகா இருக்கு. எல்லா அளவுலயும் செய்யப்பட்டிருக்கு. வாங்கம்மா, போய் வாங்கலாம். வாங்க வாங்கம்மா. அண்ணா அண்ணா, அந்த சங்கு கொஞ்சம் காட்டுங்களேன். இதுவாமா? இந்தாங்கம்மா. ஐயோ சம்பு அவர்களே, கொஞ்சம் நில்லுங்க. அந்த அந்த பக்கம் போலாம். அம்மா அங்க என்ன பண்றாங்க? அம்மா கையில சங்கு. ஊதுன சத்தம் வருமா? ஆமாமா. அம்மா ஊதுங்களேன். அட வேண்டாமா, சொன்ன இருங்க. ஊதாதீங்கம்மா. அம்மா ஊதுங்க. அம்மா சங்கு ஊதிராத. ஐயோ அம்மா, என்ன காரியம் பண்ணிட்ட நீ? சங்கு தானே ஊதுனாங்க. ஏதோ போர்க்கான முழக்கத்தை ஊதுன மாதிரி இப்படி பதற. சாரதா, இந்த தீவை பொறுத்த வரைக்கும் யாரும் சங்கு ஊதக்கூடாது. அப்படி யாராவது ஊதுனாங்கன்னா சம்கிம் திமாதிமாவுக்கு சூது விளையாட்டுக்கு தூது விட்டதா அர்த்தம். அந்த விளையாட்டுல அவர் கை தேர்ந்தவர்னு வேற சொல்றாங்க. அதோட சவால் விட்டவங்க பணையமா அவங்களோட ஒரு காலை வைக்க வேண்டி இருக்கும். அம்மா, தோத்து போனா காலை வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அதாவது ஜெயிச்சதுக்கு பலனா அந்த சம்கிம் திம்திமா காலை வெட்டி அலங்கார பொருளை சேகரிச்சு வைப்பானா. இது பாரு. வணக்கம் சங்கீத். இல்லங்க, சீரக சக்கரவர்த்தி திம் திம் திம்மா அவர்களே வணக்கம். அவங்க ஒன்றும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கலங்க, சும்மா விளையாட்டாதான் ஊதிட்டாங்க, அப்படித்தானங்க? சொல்லு. அது என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க வாங்களேன், நம்ம தனியா போய் பேசுவோம். வாங்க வாங்க வாங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? போலாம். முதல்ல நாம இந்த சவால்ல கலந்துக்கணும் இல்லையா? சூது விளையாட்டு. அதுக்கப்புறமா போலாம். நீங்க பண்டிதரே, இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். ஐயோ,
இங்க இருக்கிற எல்லாரும் என்னோட ஆளுங்க தான். எல்லாரும் என் ஜீரகத்தை சாப்பிட்டுருக்காங்க. என் கூட யாரும் மோத முடியாது. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கம்பு கல்லு எல்லாமே இருக்கு. இவனை போட்டு சாத்துங்க. அதுக்கப்புறம் இவங்கிட்ட நீங்க யாரும் சீரகத்தை கடனா வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க எல்லாரும் என்ன அடிச்சாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு ஜீரகத்தை யாரு கொண்டு வந்து கொடுப்பாங்க? இவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க. இது உச்சகட்ட அவமானம் சங்கீத் அவர்களே. நாங்க உங்க விருந்தாளிங்க. உங்க தீவுக்கு வந்திருக்கோம். வந்தவங்களுக்கு நீங்க இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? விருந்தாளிங்களா வந்திருந்தா விருந்தாளிங்களா மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்திருக்கணும். இது யாரு? இவங்க அம்மாங்க. அம்மாவா? அப்படின்னா இந்த அம்மா தான் இப்ப என் கூட சூது விளையாட போறாங்களா? நல்லா யோசிக்கோங்க. உங்க எல்லாரோட காலையும் அழைக்க போறீங்களா இல்ல அம்மாவோட காலையா? இல்ல 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 என் அம்மாவோட காலை பணயமா வைக்க முடியாது. அம்மாவோட காலை இல்லனா வேற யாரோட காலையாவது பணயமா வைங்க. இந்த திந்திமாவுக்கு கால் மட்டும் தான் வேணும். யாரோடதா இருந்தா என்ன? சீக்கிரமா முடிவெடுங்க, சீக்கிரம். இல்ல 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 நான் இவரோட காலை பணயமா வைக்க விட மாட்டேன். ஏய், அவரு கேட்காமலே எதுக்கடி என் காலை இதுல இழுத்து விடுற? முடிவு எடுத்தாச்சு. இந்த காலை தான் பணயமா வைக்க போறீங்க. ஐயா, எதுக்காக ஒருத்தருடைய காலை பணயமா வைக்கணும்? வாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் பெரிய பெரிய ஆளுங்களே சூது விளையாட்டுல தோக்கடிச்சிருக்கேன். நான் உன் காலுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுமா. சபாஷ். உன் காலை பணயமா வைக்க சொல்லி கேட்டப்போ வாய மூடிட்டு இருந்த. இப்போ என் காலை பணயமா வச்சதுக்கு அப்புறம் பொங்கி எழுந்து வரியா? பெரிய சூதாட்டக்காரியாம இவங்க. ராமா, இப்போ என்ன பண்ண போற? இதுக்கு முன்னாடி சூது விளையாடி இருக்கியா? இல்லையே பட்டு, என்ன பண்றதுன்னே புரியலையே. எதுக்கு உன்னுடைய மனசை கொஞ்சம் தேத்திக்கோ. ஏன்னா ஒரு கால் போனா இன்னொரு கால் மிஞ்சி இருக்கும் இல்லையா? என்ன யோசிக்கிறீங்க? அம்மா போலான்னு சொல்றாங்கங்க. வாங்க போலாம். நல்லதா போச்சுடா. எப்படியோ தப்பிட்டோம். இல்லன்னா நம்ம காலை வெட்டி இருப்பாங்க. போலாம் போலாம் போலாம். இல்ல என்ன விஷயம்? என்ன வேலை? கொத்துமல்லியா? போ, நான் உனக்கு கொத்துமல்லி கொடுக்க மாட்டேன். சரி சரி தல, இதான் கடைசி முல்லை. போலுமா? இப்ப உன்கிட்டயும் மூளை இருக்கு, என்கிட்டயும் மூளை இருக்கு. இல்ல இல்ல முல்லா, எனக்கு இந்த பொம்மைலாம் வேணாம். அங்க பாலு, அந்த சிப்பாய் இழுக்காருல, அவள்கிட்ட சாவி இழுக்கு. அதை எழுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. அவளை எழுப்பாத. ஆமா முன்னா, அவன் சிறை கைதிதான். நீ போ. ஆனா என்ன பண்ணல முன்னா? அவனை எழுப்பால. அவன் கிட்ட ஒரு தாவி கோட்டு இழுக்குல்ல, அதை எழு. புத்திசாலி பையன். போ போ, அதை எடுத்துட்டு வா. இவன் இல்லைக்கு என்ன கொல்லாம விழ மாட்டா போல இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா நீ? முன்னா முன்னா, அங்க பால அந்த கொத்து சாவி, அதை எடுத்துட்டு வா. முன்னா கொண்டு வந்து கொடு. இந்தாங்க குருஜி, இந்த இளநிய தெம்பா குடிங்க.
ம் கொடுங்க. ஆஹா சரிங்க. இந்த இப்படி கொண்டு வந்து கொடு. எடுத்து வாயில ஊத்து. பாவம் நம்ம குருநாதர். குருஜி இளநீ குடிங்க. சீக்கிரமா குடிங்க குரு, பாரமா இருக்கு. கொஞ்ச நேரம் நீ சுத்து. நான் தப்பிச்சேன். தண்ணி இதுல தண்ணி இல்லடா. தண்ணி உங்களுக்கு எதுக்கு குருஜி? நாங்க தான் உங்களுக்கு இளநியே கொண்டு வந்துட்டோமே. அடே முட்டாளுங்களா, இந்த இளநீல தண்ணி இல்லன்னு சொன்ன. என்ன சொல்றீங்க குருஜி? உங்களுக்கு எதிராக எவனா ஒருத்தர் சதி செஞ்சிருக்கான். இதுல இருந்த இளநீரை குடிச்சிட்டு வெறும் கூட்ட தூக்கி தெருவுல போட்டிருக்கானுங்க. தெருவுல கிடந்ததையாடா கொண்டு வந்தீங்க? நாங்க என்ன பண்ண முடியும் குருஜி? எங்ககிட்ட தான் பணம் இல்லையே. குருஜி ஒரு காரியம் பண்ணுங்க, இதுக்குள்ள தேங்காய் இருக்கல, அதை சுரண்டி சாப்பிடுங்க. குருஜி உங்களுக்கு நல்லதுக்கு தானே சொன்னேன். முட்டாள், ஏதாவது பண்ணுங்கடா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குருஜி இன்னும் பாதி பானை தான் நிரப்ப வேண்டிய வேலை இருக்கு, அதையும் முடிச்சு வச்சிருங்க. அந்த பாதி பானையை நிரப்பறதுக்கு முன்னாடியே என் உயிர் போயிடும் போல இருக்குடா. என்னால முடியலடா. குருஜி நீங்க இந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிறேன்னா என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. என்னது? இந்தாங்க, இத வாயில வச்சு ஊதுங்க. இத ஊதுறதுனால என்னடா பிரயோஜனம்? குருஜி நீங்க மட்டும் இந்த சங்க ஊதுனீங்க, அதுக்கப்புறம் இந்த சக்க ஆட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அட சங்க ஊதாதீங்க, இன்னும் பாதி பானை மீதி இருக்கு. என்னால இதுக்கு மேல முடியாது, நான் சங்க ஊத போறேன். சரி உங்க இஷ்டம். அப்புறம் நான் எச்சரிக்கலைன்னு என் மேல பழிய போடக்கூடாது, நான் சொல்லிட்டேன். கதை முடிஞ்சது. ஆமாண்டா கண்ணி, அவனுக்கே அவன் சங்க ஊதிக்கிட்டான். அள்ளிக்கிட்டு போங்க. கிழவா தூக்குங்க. முன்ன சாவி எடுத்து கொடு, நான் உனக்கு இன்னொரு மணி தல. லாமா நீ எங்க இருக்க? சீக்கிரம் வந்துடு. ஏதாவது தெரிஞ்சதா காவல் அதிகாரி? இல்ல மந்திரியாரே, குருமாதா கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா ஆச்சாரியார் எங்க போனாருன்னு அவங்களுக்கும் தெரியலையா. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மொத்த குடும்பமும் காணாம போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியமாக முடியும்? ஒருவேளை ஏதாவது யாத்திரைக்கு போயிருப்பாங்களோ? பண்டிதர் ராமகிருஷ்ணனும் ஆச்சாரியாரும் ஒன்னா யாத்திரைக்கு போறதா? அது சாத்தியம் இல்ல. ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கவே முடியாது. ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் மந்திரியாரே, அவங்க ரெண்டு பேருக்கும் யார் கூடவும் விரோதம் இல்லையே. ஆனா நம்ம ராஜ்யத்து கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், பண்டிதர் ராமகிருஷ்ணனும் ஆச்சாரியாரும் நம்ம ராஜ தர்பாரோட சிறப்பு ரத்தினங்கள். அதெல்லாம் சரிதான் மந்திரியாரே. ஆச்சாரியாரை பத்தி நீங்க சொன்னது என்னமோ உண்மைதான். நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை பத்தியும் சொன்ன காவல் அதிகாரியே. அவரை பத்தி நீங்க சொன்னது கூட உண்மைதான். இப்ப இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன காவல் அதிகாரி? போங்க, போய் நம்ம பக்கத்து ராஜ்யங்கள்ல அறிவியுங்க. ஒருவேளை யாராவது பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் ஆச்சாரியாரையும் பார்த்தா உடனே தகவல் தர சொல்லுங்க. உத்தரவு மந்திரியாரே. அப்புறம் நம்ம சேனையோட ஒரு பகுதியை கூட்டிக்கிட்டு நம்ம ராஜ்யத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரையும் தேடுங்க. நான் சேனையோட இன்னொரு பகுதியை கூட்டிக்கிட்டு உடனே பண்டிதர் ராமகிருஷ்ணனை தேடுறேன். சரி, உத்தரவு மந்திரியாரே. நீங்க எங்க இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? வாங்க வாங்க, என்னோட பொழுதுபோக்கு அறைக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பஞ்சமே இல்லை. என்ன பாக்குறீங்க பண்டிதரே?
எனக்கு அந்த குரங்கும் தேவாங்கும் ஏன் பிடிக்கும்னா சம்புவா அவர்களே, அந்த சித்திரத்தை பாத்தீங்களா? அதுல இருக்கிற ஒட்டகத்து மேல ஒரு குரங்கும் தேவாங்கும் உட்கார்ந்துருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அட என்னையா மனுஷனி, புதிர் மறந்து போச்சா? குரங்கும் தேவாங்கும் வாழைப்பழமும் கொய்யாவும் சாப்பிடும், ஒட்டகம் சீரகம் சாப்பிடும். பண்டிதரே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? காலை எப்படி காப்பாத்திக்கணும்னா வாங்க வாங்க வந்து உக்காருங்க. நீங்க என் எதிரில உக்காருங்கம்மா. திந்திமா அவர்களே, ஒருவேளை தோத்து போயிட்டா தோத்ததுக்கு ஒரு காலை எடுத்துருவேன்னு சொன்னீங்க. ஆனா ஒருவேளை அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க பதிலுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லவே இல்லைங்களேங்க. அம்மா எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயார். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஜெயிக்க போறது நான் தானே. இருந்தாலும் ஒப்பந்தத்தை மறக்க வேண்டாம். என்ன விடுங்க. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? எஜமா, இவரும் சங்கு ஊதுனாரு. இவர் என்ன பண்றது? ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா, இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. ஒரே நாள்ல 2 கால் கிடைக்க போகுது. நீங்க சங்க ஊதுனீங்களா? சங்க ஊதுனியான்னு கேட்டா ஊதுன. நல்லா ஊதுன, பிரமாதமா ஊதுன. ஏன் சங்க ஊதுனது கூட குற்றமா என்ன? டேய் பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஆமா நீ இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவரோட அம்மா இந்த போட்டியில எனக்கு சவால் விட்டுருக்காங்க. அதனாலதான் இவங்க இங்க வந்திருக்காங்க. இப்ப நீங்களும் விளையாடி ஆகணும். உங்களுக்கு வாய்ப்பு தர. ஏன் விளையாடணும்? ஏன்னா நீங்க தான் சங்க ஊதுனீங்களே. இந்த தீவுல யாராவது சங்க ஊதுனாங்கன்னா திம்திமாவுக்கு அவங்க சவால் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். குருதேவா, இது இந்த தீவுடைய விதிமுறையா. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தங்க சங்கு ஊதுனா அவங்க இந்த திம்திமா கூட சூது விளையாட்டுல கலந்துகிட்டே ஆகணுங்கிறது சட்டம். அப்படின்னா சரி, நான் சங்க ஊதுன, சவாலும் விட்டுருக்கேன். நான் மறுபடியும் சங்க ஊதுறேன், மறுபடியும் சவால் விடுறேன். பாருங்க. ஊதிட்டேன், மறுபடியும் சங்க ஊதிட்டேன், மறுபடியும் சவால் விடுறேன். பாத்துருவோம். பிரச்சனையே அதுதானே குருதேவா. இந்த போட்டியுடைய விதிமுறை என்னன்னா, ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா போட்டிக்கு பரிசா உங்களோட வலது காலை வெட்டி அத பாடம் பண்ணி அவர்கிட்டே வச்சுக்குவாராம். உங்களுக்கு முன்னாடி என் கால் பணயம் ஆயிடுச்சு. இது இல்ல பண்டிதரே, இது ஒருத்த. ஆமா, இந்த காலு. என்ன சொல்ற ராமா? வலது காலா? ஆமா, உங்களுக்கு நீங்களே சங்கு ஊதிக்கிட்டீங்க. நான் என்னோட காலை கொடுக்க மாட்டேன். நான் எதுக்காக கொடுக்கணும்? எனக்கு இந்த போட்டியில கலந்துக்க கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. என்னால முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லனா உங்க 2 காலையுமே வெட்டி அவர்கிட்ட வச்சுக்குவாராம். எனக்கு 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 இந்த விஷயமே தெரியாதுங்க ஐயா. இந்த சங்க நான் தெரியாம ஊதிட்டேன். அதாவது சும்மா ஊதுனேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் சங்க ஊதவே மாட்டேன். இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே ஊத மாட்டேன். எனக்கு சங்குன்னா என்னன்னே தெரியாது. நான் அதை கூட மறந்துட்டேன். இந்த சங்க எப்படி ஊதணும்னு கூட எனக்கு தெரியாது. போய் சொல்றீங்க. இவங்க 2 பேருக்கும் தெரியும். இவங்க தீவுல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்க எங்க எஜமான் கிட்ட போய் சொல்றீங்க. கனிமணி, சொல்லுங்க குருஜி. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமாடா? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் என்ன இந்த சங்க ஊதறதுக்கு உசுப்பேத்திருக்கீங்களா? என்ன குருஜி பண்ண சொல்றீங்க? நீங்க தான் காவல் அதிகாரி கொடுத்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்ய சொன்னீங்க. அதான் குருஜி, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து பொறுத்துக்க முடியாம இப்படி செஞ்சு விட்டுட்டோம்.
அந்த தண்டனையில இருந்து என்ன விடுவிச்சு இந்த உலகத்தை விட்டு என்ன அனுப்பணும்னு பாத்தீங்கல்ல. குருஜி குருஜி உயிரியா கொடுக்க போறீங்க? வெறும் ஒரு காலம் மட்டும் தானே. அதான் ஒரு காலம் மிச்சம் வைக்கிறாங்களே குருஜி, அதை வச்சு நீங்க காலத்தை தள்ளிக்கங்க. அட கடவுளே, நான் கொஞ்சமா எண்ணெயை ஆட்டியிருந்தேன்னா அந்த தண்டனையில இருந்தும் தப்பிச்சிருப்பேன், இந்த ஆபத்துல இருந்தும் தப்பிச்சிருப்பேன். இப்போ நான் என்ன பண்றது? டிம் 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 அவர்களே, நான் விளையாடுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரோட கழுத்தையும் நெரிக்கணும். எனக்கு அனுமதி கொடுங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இவங்களோட கழுத்தை நெரிச்சிடுறேன். வேணா குருஜி, வேணா குருஜி. ரொம்ப நல்ல யோசனை. ஆனா முதல்ல போட்டி, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். வாங்க, வந்து அம்மா பக்கத்துல உட்காருங்க. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அம்மாவும் நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க. என்ன தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. அப்படிதான் சொல்ல விடாதீங்க. விடுங்க. பார்த்து உட்காருங்க குரு. என்னன்னு சொல்லுங்க. 7. இல்ல 9. 9. ம் 9. திம்திமா. ஒன்பது. இந்த சூது விளையாட்டுல இவன் கை தேர்ந்தவனா இருப்பான் போல இருக்கே. அம்மா தாயே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப உங்களோட முறைமா. இந்தாங்க. போடுங்க போடுங்க. என்ன சொல்லு? உங்க மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? என்ன சொல்லு? 8. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, இருங்க. இது பாருங்க, டிம் 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 அவர்களே, ஒரு தாயக்கட்டைய என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. நானும் இந்த போட்டியில இவங்க கூட இருக்கேன் இல்லையா? என்னோட இந்த காலையும் பணயமா வச்சிருக்கேன் இல்லையா? மிக்க நன்றி. இது பாருங்க, இப்போ நீங்க 4 வர மாதிரி போடுங்க. நானும் 4 போடுறேன், சரியா? இன்னொரு விஷயம், ஒருவேளை நீங்க 5 போடுறதா இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க, ஏன்னா நான் 3 போடுவேன். அப்புறம் ஒருவேளை நீங்க 2 போடுறதா இருந்தா அதையும் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க. அப்புறம் அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க 4 போடுறாங்களாம். நீங்களும் 4 போடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா? ரொம்ப நல்லது. சீக்கிரமா தாயத்தை உருட்டி விடமா. பண்டிதரே, போச்சு போச்சு. என்னது? உங்க வலது காலு போச்சு போச்சு. ராமா, ஒத்த காலோட நடந்தா பார்க்க சகிக்காதே.